நான் வந்து ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு நல்லா வந்து அமுங்கி வெந்திருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொட்டை எடுத்துகிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம். அதுக்கு நான் ஒரு 10 பச்சை மிளகா வச்சுருக்கேன். மிளகா நல்லா நிறையா வச்சாக்க நல்லா காரமாக நல்லாயிருக்கும். ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் நிறையா வேண்டான்னா கம்மி பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன மிளகாயாக இருக்கனால ஒரு 10 12 வச்சுருக்கேன். கொஞ்சம் கல் உப்பு, ஒரு துண்டு இஞ்சி, இதை மட்டும் தண்ணி விடாமல் ஆனால் கொஞ்சம் வழுமூன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பச்சை மிளகா, கல் உப்பு, இஞ்சி தண்ணி விடாமல் அப்படியே வெறுமனை அரைச்சிருக்கேன். இது 1 2 பிச்சாச்சு. இதை நீங்கள் பொடியாக நறுக்கிக்கிறதுனால நறுக்கிக்கலாம், இல்லை இதில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துட்டா போகிறோம். ரொம்ப நசுங்கலை ஏதானுனாக்கா நம்ம அதுக்கப்புறம் கையில் நசுக்கிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும். ஆப்ஷனல் தான், நல்லா நைஸாக உங்களுக்கு பிடிக்கும்னாலும் நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பல்ஸ் மோடில் விட்டு 1 2 அப்படியே செதுச்சுன்னு வந்துட்டேன். ஒன்று பெரிய பீஸ் இருந்தாலும் இருக்கட்டும். இதுவே கொஞ்சம் நைஸாக எடுத்து இன்னும் கொஞ்சம் பெருசு பீஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்க, அடுப்பில் எண்ணெய் வச்சாச்சு. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக வெந்தய பொடி, கொஞ்சமாக பெருங்காய பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இது 3 போடலாம். இதுக்கு கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பெல்லாம் வேணுங்கிறது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்கும்னா போட்டுக்கலாம், நான் அது போடலை. இப்போ இது 3 பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை போட்டுடலாம். போட்டு இது ஏற்கனவே வெந்த நெல்லிக்காய் தான், நல்லா வதங்கணும். இந்த பச்சை மிளகாய் உப்புக்கெல்லாம் பச்சை வாசனை போகணும். நல்லா இந்த பச்சை மிளகாய் நெல்லிக்காயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு அவ்வளோதான். நெல்லிக்காய் பச்சை மிளகாய் போட்டு ஊறுகாய் ரெடி. இதை வந்து நீங்கள் பிடிக்கும்னா லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம் இதில், இல்லைன்னா அப்படியே தினம் கொஞ்சமாக எடுத்து கொஞ்சம் தயிரில் கலந்து, மாகாளி கிழங்கு ஊறுகாய் சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் தயிரில் கலந்து வச்சுட்டு மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்கோ வியூவர்ஸ். எப்போதுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் புது விதமாக பண்ணுங்கோ. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது வந்து அப்படியே மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டுண்டு சுட சுட சாதம் பிசைஞ்சு சாப்பிடலாம். சிப்ஸோ அப்பளமோ தொட்டுக்கிறதுக்கு இருந்தால் கூட போகிறோம். உங்களுக்கு பிடிக்கும்னா மாகாளி கிழங்கு எடுத்து வச்சுக்கிற மாதிரி தினம் கொஞ்சமாக எடுத்து அதில் தயிர் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.